ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வேங்கேரி கத்திரி, அதுக்கப்புறம் பழுதுணங்காய், இவங்கெல்லாம் நீளமாக வராங்களா, நிறைய காய்ப்பாங்களா, அதனால் இவங்களுக்கு நிறைய சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்தில் நான் பெரிய 30 லிட்டர் கேனில் அவங்களெல்லாம் வச்சுருந்தேங்க. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஒரு பிரமாதமான அறுவடை அதில் கிடச்சிச்சா அப்படின்னா கொஞ்சம் மன வருத்தமான அறுவடை தான். அறுவடை எடுத்தேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நான் 30 லிட்டர்னு சொல்லி வச்சு அது ஒரு 5-6 பேக்கில் வச்சு அவ்வளோ பராமரிப்பு கொடுத்து அவ்வளோ தூரம் எதிர்பார்த்த அளவுக்கு அறுவடை இல்லை. கிலோ கணக்கில் அறுவடை எடுக்கலை, ஒரு நம்பர்ஸில் தான் அறுவடை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் பெருசாகணும், வந்தால் வா, வரலைன்னா போ அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டில் எல்லாமே 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சேன். அதாவது எந்த கத்திரி என்னன்னெலாம் தெரியாது, இவதானான்லாம் தெரியாது. எல்லாத்தையும் யாருக்குமே உயர்வான ஒரு இடம்லாம் கொடுக்கல, எல்லாருக்கும் சக்கட்டு மேனிக்கு 20 லிட்டர். ஆனால் இந்த வருஷம் வழுதுணங்காயையும் செழிக்க சாப்பிட்டுட்டேங்க, கிலோ கணக்கில் அறுவடை பண்ணிட்டேன். அது மாதிரி இவளையும் பார்த்திங்களா வந்துக்கிட்டே இருக்கா, தன்னம் தானா வந்துக்கிட்டு இருக்கா, அறுவடையாக தான் வருது, அவ்வளோ வருது. அப்போ யாருக்கு ஸ்பெஷல் கேரெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே இடம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது சூப்பராகவே வந்துடுவாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த வருஷம் யாருமே எனக்கு குறை வைக்கலைங்க. 15, இப்போதைக்கு 11 வகை இல்லையோ, இல்லை 15 வகை கத்திரி அறுவடை எடுக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாரும் போட்டி போட்டுட்டு எனக்கு நல்ல ஒரு அறுவடையை தான் கொடுத்துருக்கா. இன்னும் ஒரு சில விதைகள் இன்னும் போடலை. இப்போ அடுத்து கரிபதனை போட்டிருக்கேன். கரிபதனை நாற்றுக்கள் நல்லாவே வந்துட்டாங்க. ஸோ அடுத்து அவங்கள தான் நட்டு வச்சு அவங்கள அறுவடை எடுக்கும்போது ஒரு சில இது அடியாகும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா பேகு வேணும் இல்லை கரிபதனை. அடுத்து பாம்பு கத்தரி விதைகள் வந்திருக்கு. அப்புறம் கொத்து கத்தரி வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு வெரைட்டி ஏதோ ஒன்று வந்திருக்கு, நீல ஊதா கத்திரின்னு நினைக்கிறேன். இதை 3ஐயும் போட்டு அதுக்கு அடுத்த அறுவடை அதை எடுக்கணும். கத்திரி செழிக்க செழிக்க நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்னுடைய ஆசை இப்போ எந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னாக்க, தக்காளியும் மிளகாவும் கூட இதே மாதிரி ஒரு குறைந்தபட்சம் 15 வகையாவது கத்திரி மாதிரி வளர்க்கணுங்கிற பக்கம் நான் திரும்பியிருக்கேன். ஸோ அதையும் விரைவில் நம்ம சேகரிக்க ஆரம்பிப்போம். இதில் என்னென்னா, நம்ம வீட்டில் வளர்த்த போன வருஷம் எல்லோ பியர் சீடே கூட நம்மக்கிட்ட இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தம் அளிக்கும் விஷயம். ஆனாலும் என்னுடைய உறவுகள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கத்தரி வகைகளையும் மிளகாய் வகைகளையும் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். பாய்.